இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
அழுதுகிட்டே செத்து போயிருவேன். இல்லைங்க பரவாயில்ல. ஐயோ 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 என்ன புராண புரிஞ்சுச்சு. அண்ணா இந்த சபை நாடி வந்திருக்கும் போது இந்த ஊர்ல ஒரு குஞ்ச கூட காணல. அப்பா அண்ணே அத மொத்தம் முண்டேங்கல. எத்த சோறுக்குற குஞ்ச தோலாய் கொஞ்ச தோலா இவன தோலவரா. அண்ணா பொட்டிக்காரரே. ஆமா மல்லிகை கடைக்கார பொட்டி கடைக்காரியா. அண்ணா இந்த சபை நாடி வந்திருக்கும் போது நான் யார்கிட்ட போகட்டும். நீ வச்சு யாரு பொளைக்கறாங்களோ அவங்க கிட்ட போ. அண்ணா நான் யார்கிட்ட பேசுறது போகட்டும்னு கேட்டேன். நானே பேசுறதுக்கா வர ஒரு ஆள் அனுப்புறேன் பாரு. யாகண்ணே அண்ணா எங்க ரெண்டு பேத்துக்கு நீ பேசுறதுக்கு ஒரு ஆளை நல்லா பார்த்து சொல்லணும். ஒரு ஆளு இந்த நந்தவனத்தை சுத்தி பாரு ஒரு கருங்கோரங்க நின்னு எடுக்கும் அதுகிட்ட பேசு நல்லா பேசும். எங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கும். கருங்கோவன் கிட்ட போய் விட்டா கருங்கோவன் என்ன கொடுத்துறாரு. அது தப்பிக்காதுமா. அதுக்கெல்லாம் துஞ்ச எடுத்து விட்டோம். ஆமா ஆமா அதுக்கு நெஞ்செடுத்து விட்டோம். நெஞ்சலடா மூடிட்டு போடா பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன். கூப்பிட மாட்டீங்களா? போடா நம்பி போமா. போகுடி. ஏடா இது போய் சொல்லியா குர்ராடே யாருக்கு வராதுங்க நல்ல வாட்டமாகுதுடா. நாட்டமாக்குறேன். ஏன்னா அதை பார்த்தா நீ பெத்த பிள்ளை மாதிரி இல்ல. பெத்த பிள்ளை ஆட்டமாது. ஏய் என்னடா உனக்கு ஏன்டா வாங்குற. உனக்கு என்ன போகுது கொலையே மூடு. சரிப்பா பிள்ளைங்களை தூக்கிட்டு போக கூடாது. ஏடா உள்ள ஒருத்தன் வந்தான் பணமா தோத்தல அவன் அடிச்சா யாரும் கேட்கறதுக்கு இல்லை. இவளே கம்முடுக்கிற உனக்கு என்ன போகுது. என் பிள்ளைங்கடா. உண்மையா ஏய் என் பிள்ளைங்க. உண்மையிலே பிள்ளை தூக்கிட்டு போறாரா பாப்பா. அண்ணா யா கிளவி கொலாயாட்ட வாய காட்டு. எப்படி வாய போத்த கிளவி கொலையா சொல்லாயா. அண்ணா சினிமா சாங்னு கேட்டேன். சினிமா சாங். ஓய் அண்ணா நீ பாட்டில்ல விடுவியா. பாட்டில்ல விடுவியா. முந்தானத்து நானும் பொட்டிக்கார மத்தாளக்கார 3 பேரும் பாட்டில் வச்சு விட்டு என்னது சின்னதா போய் உள்ள மாட்டி மத்தாளக்காரத்து இந்த செய்சாயா உள்ள விட்டு பாட்டில் வெடிச்சு காலோட மூத்திரம் அதான் இறந்துடலாம் அவன். அண்ணா நான் நீ படையில போகும்போது நல்லா நீயும் சாவ சொல்ற அருமையா இருக்கும். அண்ணா நீ பாடல் பாடுவாயா. உனக்கு என்ன வேணும். எனக்கு சினிமா சாங். சங்கேத்தம் வேணுமா உண்டீங்களா இல்லபடி ஏமாச்சான் இந்த 2 பேர்த்த சமாளிக்கிற மாதிரி பாட்டு தான் சொல்றேன். அப்படியே போய் அந்த மாதிரி பிள்ளை படுக்கிறா வந்துருதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு படுக்குதுன்னே தெரியாது. பாடுற மாதிரி 2 பிள்ளைக்கு எப்படி ஓடியாரு பாரு. சட்டி சுட்டாதாடா மானங்கட்ட கூதி. மானங்கட்ட கூதியா. அந்த வயா இந்த வயா ஊட்டு நட்ட வயா ஏத்து கூதி அவத்தன அந்த வயா இந்த வயா ஏண்டா புண்ட வயான்னு. போய் செத்து போயிடுற தாயோடி. என்னடா அப்படி பிள்ளைகளை விட்டு யாரா அப்படி அருமையான பாட்டு. வித்த பத்தமா சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படியே அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்போதுமே காது ஒரு கண்ணாடி அதை உடச்சுடாத பார்க்குற பின்னாடி என் அக்கா பொண்ணு குஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நான் எங்கே போய் தரல நான் எங்கே போய் இடம் கிடைக்கல. டாவு டாவு டாவடா டாவு நாட்டு டையிடா டாவு டாவு டாவடா நீ தூக்கு போட்டு சாவுடா. சத்தியமா அண்ணா அண்ணா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. பாத்தியா அண்ணா இந்த மவுரி வச்சிருந்தா 600 வலிக்காங்க. என்னைய கழட்டிட்டு வர சொல்றேன். நீ இறக்குற ஒருத்தன் நான் வேண்டாம்னு சொல்றேன். பத்தி பேசுறா. மோரி பத்தி பேசாத பொச்ச பத்தி பேசு. திரும்பிக்கிட்டா என்ன வேணும். இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா. பிடிக்கல என்ன அடிமுடி அம்மாவும் கண்ணுல மையி யாரு வச்ச மையி அது நான் வச்ச மையி நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். அப்படி கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள பொண்ணம்மா நீ நான் தாண்டி உன் ஒரு செங்கண்ணம்மா என்னம்மா
மீறிக்கிட்டா அண்ணா போனால் போகட்டும். ஆனா வீட்டுக்கு போங்க. உங்க தாத்தாவது கூட்டு பாப்பா. சே அருமை. உனக்கு நல்ல வாயில வச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி அண்ணா போனால் போகட்டும். காலையில் குதிக்கும் சூரியனுக்கும் காலையில் வெண்மை தரும் ஆண்டவன் நிலவுக்கும் நம்மளை பெற்றெடுத்த தாய் குலத்துக்கும் தமிழகத்துக்கும் நம் சகோதர சகோதரிக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்ரீ கலைமகள் கவிஷ்ணார சபா பாத்தியார் யார் என்றால் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் இந்த சபைக்கு சக்கரவர்த்தி மத்தால சக்கரவர்த்தி சக்கரகத்தி அவர்களுக்கும் இந்த சபை நாடு மனமான வழக்கத்தை இத கேக்குறதுக்கு வந்திருக்கிற பாவம். இதுதான் குரங்கு வாட்டம். அண்ணா நீ இன்னைக்கு வைத்துள்ள நாள் என்னதுன்னா தண்டுவாசூர சண்டை, தமிழகாசூர சண்டை. சரி அப்படி இருந்தாலும் சுசேலன் பிறப்பு. ஏன்டி இப்படி? நீ யாரு உன் பேர் என்ன? நீ பார்த்தா தாண்டி அப்படி இது சொல்லு. அவங்க வயசுக்கு வந்தா என்ன அவங்க நல்ல நாள விட்டுக்கோ, ஏதோ பண்ணிக்க வேண்டாம். எப்படி வேலை கொடுத்து பாரு. உன் பேர் என்ன? உன் பேரு? என் பேர் மல்லிகா. கனகாமரம் இல்ல, கனகாமரம். இவ பேரு அட இவ பேரு கனகாமரம், உன் பேரு மல்லிகா. சரியாயா? அப்படி இருந்தாலும் உங்களை ஈண்டு எடுத்த தாய் தந்தை வாடி போட்ட சொல்றேன். அப்படி எடுத்து அடிச்சுன்னா வாய் கிழிஞ்சு போயிடும்.
2 பேரும் வரணும். நீ அப்படியே போறது அப்படி இருந்தாலும் நான் வந்து என்ன காரணம் தெரியுமா? அந்த காரணம் என்ன? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஏன்டா இவட பேசினாவே ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு வந்த தெரியுமா? எதுக்குன்னா? அது சீக்கிரம் கலைவாடி சரஸ்வதி மகாராணி கூப்பிட்டு வர சொன்னாங்க. சரி நீ சொல்லுடா புதுக்கட்ட கிழவா. இப்படி நீ வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிழவன் தான். நடக்கணும் பார்க்கலாம்ல? சீரம் சுரப்போட மாழ்ந்திருப்பாங்க. அப்படியாக இருந்தாலும் 2 பேரும் என்னடி எங்கடி போனீங்க? என்ன வெள்ளாட்டோட போனீங்களா? விளையாட்டுக்கு போயிட்டாங்க. ஏண்டி அம்மா நான் இருக்கிறப்ப எங்கடி போய் விளையாண்டீங்க? லிப்டிக்கெல்லாம் அழிஞ்சிருக்கு, எங்கடி போயிட்டு வந்தீங்க? போய் சொல்லாம சொல்லுங்க. அப்படியா? அப்படியாக இருந்தாலும் தினந்தோறும் நான் கணவரை பார்க்க வேண்டும் அல்லவா? போலாமா? பாரு போறது போறீங்க காசு வாங்கி தின்னுபிட்டு போங்க. தினமும் புருஷன் பார்க்க போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறீங்க தினமும். இங்க பாரு, என்ன மீறி என் புருஷனை தான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான் நீங்க உங்களை பாக்கிறதுக்கு வர்றாரா? சரி பாக்குறதுக்கு வராருல, இந்த மாதிரி பத்திரமாக்கணும். பாப்பலாம் போலாம். மண்ணா என் மன்னவா சுவாமி உங்கள் பாதமே
அண்ணா எப்படி எப்படி நந்தவனம் சென்று மல்லிகை முல்லிகை கோங்கி இருவச் என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து கண்ணீரால் உங்கள் பாதத்தை கழுவி பட்டாடையால் துடைத்து பாதத்தை பணிந்தேன் சுவாமி. தேவி, என் பாதத்தில் படிந்ததால் நீ என்றென்றும் சுகச்சேமமாக இருப்பாய். அப்படியாக இருந்துட்டாலும் கண்ணே தேவி, எதற்காக தெரியுமா உன்னை அழைத்தேன்? தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? சுவாமி, அரண்மனையில் 1000 தாதிமார்களுடன் கொஞ்சி விளையாடும் பொழுது அது சீக்கிரமாக அழைத்த காரணம் என்னவென்னா என்ன காரணம் தெரியுமா? தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? பிண்டம். உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும். என்னடி புருஷன் என்னடி பாக்குற அப்படி? அப்படியா? பின்னாடி போயிருங்க. எங்கடா போவா ஆளுதர் புண்டவாயிடே. மகாராஜா இல்ல மகாராணி என்னன்னு தெரியல, நேத்து வந்து கோமாளி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னது? குடும்பத்தை கெடுக்க வந்த குடிவிலைக்கு இல்லாதப்ப இந்த வாரம் தான் நடந்துட்டு இருக்குதா வீட்டுல? ஏண்டி என்ன இது? சாமி, அது ஒண்ணும் இல்ல. அரண்மனையில் நீங்க இல்ல, அதனால காவலுக்கு நாயாக அவனை வைத்துள்ளேன். காவல் பிரிவதற்காக? சரி சரி, பின்ன படிப்பது என்னுடைய தொழில். அதனால எருமை முதல் யானை வரை அனைத்து ஜீவபேதங்களையும் படைப்பது என்னுடைய தொழில். அதனால இப்பொழுது நான் பிண்டம் பிடிக்க செல்ல வேண்டும். அரண்மனையில் பதனமாக இருங்கள், நான் பிண்டம் பிடித்து பிறகு வருகிறேன். சுவாமி, பார்த்து பையனாக போய் வாருங்க. நீங்கள் வருவி என்று சொல்லி வழி மீது விளைவித்து காத்திருப்பேன். அப்படியே இருக்கும். அப்படியே ஆகட்டுமா? அரண்மனையில் இருங்கள். இப்பொழுது பிண்டம் பிடிக்க செல்ல வேண்டும். உடனடியாக பிண்டம் பிடிப்பதற்காக செல்வோம். பையன் தாட்டா என்ன அது? பிண்டம் பிண்டம் தண்டம். பிண்டம் பிண்டம். சரிங்க. அதனால இப்பொழுது பிண்டம் பிடிக்க செல்ல வேண்டும். உடனடியாக போகலாம். சபைக்கு தர்பார் மடிச்சு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.